பண்ணிக்கொண்டுச்சு. ஓகே, இன்றைக்கு நாங்க வந்து இன்கம் பிளான் செஷனை பார்ப்போம். உண்மையில வந்து எங்களுக்கு வந்து இந்த பிசினஸ் அழகா சக்சஸா செஞ்சு கொண்டு போகணும்னா இன்கம் பிளான் வந்து கிளியரா இருந்தா தான் எங்களுக்கு மத்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து கிளியரா விளங்கி. அந்த வகையில நாங்க இன்னைக்கு இன்கம் பிளான் செஷனை பார்ப்போம். ஓகே, இப்ப எங்களுக்கு தெரியும் எங்களோட டீம்ல வந்து 4 வகையான டீம் இருந்துச்சு. அதாவது வந்து 3A டீம், 4A டீம், 5B டீம், 6B டீம், 4 வகையான டீம் இருந்துச்சு. இந்த 4 வகையான டீம்லையும் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை போடுறது கேட்கும். அதாவது வந்து இப்ப எங்களோட டீமுக்கு வர ரெக்ரூட்டை நாங்க எங்களோட இந்த 4 டீம்லேயும் தான் போடி, அதாவது 3A டீம்லையும், 4A டீம்லையும், 5B டீம்லையும், 6B டீம்லையும் குறிப்பிட்ட அளவு தான் போடலுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி ஒண்ணும் இல்லைனா அவங்களுக்கு 3A டீம்ல வந்து எவ்வளவு பேரையும் போடலும், 4A டீம்ல வந்து எவ்வளவு பேரையும் போடலும், 5B டீம்ல வந்து எவ்வளவு பேரையும் போடலும். இப்ப 3A டீம்ல தான் போடணும், 4A டீம்ல தான் போடணும், 5B டீம்ல தான் போடணும், 6B டீம்ல தான் மெம்பர்ஸை போடணும்னு சொல்லி கேட்டால் சாரி போடணும்னு சொல்லி கேட்டால் வந்து அதுதான் சிஸ்டம், கம்பெனியோட சிஸ்டம். ஓகேயா? அப்ப சிலவங்க எங்களையும் மெசேஜ் பண்ணி கேட்கணும், ஒன் ஏ ஷாப்ல போடலாமா, 2B ஷாப்ல போடலாமான்னு சொல்லி. ஸோ வந்து எங்கட வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எங்கட வந்து ரெக்ரூட்டர் வந்து இப்ப எங்களை மாதிரி இப்ப நாங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் தானே. டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன, விநியோகிஸ்தர். அப்ப நாங்க வந்து ப்ராடக்ட் சேல் பண்ண வந்துருச்சு. அப்ப நாங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். அப்ப எங்களை மாதிரி எஃபெக்ட்ஸோராக்குள்ள வர ஒவ்வொரு ரெக்ரூட்டையும் வந்து நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போடுறோம். எங்கட 3Aல உண்டோ, 4Aல, 5Bல, 6Bல. இப்படி போட சொல்லினா அது ஒரு சிஸ்டம். நாங்க வந்து கம்பெனியில அந்த சிஸ்டத்துக்கு ஏற்ப போனாதான் எங்களுக்கு வந்து இன்கம் வந்து வரும். அதே மாதிரி இது இன்கம் வந்து கல்குலேஷன் பண்ணதுக்கும் அது ஈஸியாக அமையுது. அந்த வகையில இதை பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு யூ ஷாப்பால இன்கம் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் ஏ பக்கம் பி பக்கம் இருந்துச்சு. சரியா? ஏ சைட் பி சைடு இருந்துச்சு. அந்த குறிப்பிட்ட அளவு சேல்ஸ், சரியா, கிட்டத்தட்ட 35,000 அது மாதிரி வர ஒரு ஷாப் ஆக்டிவ் பண்ணிய சேல்ஸ்ட பெருமதி. சரியா? குறிப்பிட்ட அளவு சேல்ஸ் வந்து Now, 3A ஷாப்பாலையும், அதே மாதிரி உங்களோட 4A ஷாப்பாலையும், அதே மாதிரி 5B ஷாப்பாலையும், 6B ஷாப்பாலையும், இப்படி நீங்க வந்து குறிப்பிட்ட அளவு சேல்ஸ் பண்ணினால் உங்களுக்கு இன்கம் வந்து கல்குலேட் ஆகப்படி. சரியா? ஓகே, இப்ப யூ ஷாப்பால நாங்க இன்கம் ஒன்று எடுக்கணும் என்றால் 3Aயும் 4Aடையும் கூட்டுத்தொகை யூ ஷாப்ட ஏ பக்கம். நான் இதை சொல்ல போகல, கிளியரா இந்த பிக்சரை பாருங்க. நீங்க யூ ஷாப்பால இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணணும்டா எங்கட ஹெட்டால மெயின் எங்கட வந்து யூ ஷாப்பால தான் எல்லாரும் ஜாயின் ஆயின மட்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இன்கம் ஒன்று எடுக்க ட்ரை பண்ணிடலாம். அப்ப யூ ஷாப்பால நீங்க இன்கம் ஒன்று எடுக்கணும் என்றால் 3A பிளஸ் 4A இந்த ரெண்டுடையும் கூட்டுத்தொகை யூ ஷாப்ட ஏ பக்கம். அதே மாதிரி யூ ஷாப்ட பி பக்கம் ஆகியது 5B பிளஸ் 6B. ஓகேயா? அதே மாதிரிதான் நீங்க 1A ஷாப், அடுத்தது 1A ஷாப். 1A ஷாப்பால நீங்க இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணணும் மனுஷன் என்றால் 3A வந்து 1Aட ஏ பக்கம், 4A வந்து 1Aட பி பக்கம். சரியா? யூ ஷாப்ட தான் 3A 4Aமே ரெண்டுமே ஏ பக்கம். ஆனா 1Aட வந்து 3A வந்து ஏ பக்கம், 4A வந்து பி பக்கமா வரும். அதே மாதிரி நீங்க 2B ஷாப்பால இன்கம் ஏர்ன் பண்ணணும் என்றால் 5B வந்து 2B ஷாப்ட ஏ பக்கம். சரியா? 6B வந்து 2B ஷாப்ட பி பக்கம். இதை கிளியரா எடுத்துக்கணும். ஏபி ஏபி என்று இருந்துச்சு. அந்த ஏயும் பியும் குறிப்பிட்ட அளவு சேல்ஸ் அதுக்கு சமனாகினாண்டால் அதை நான் போக போக அடுத்தடுத்த இதுல கிளியர் பண்ணி விளங்கப்படுத்தியேன். உங்களுக்கு வந்து 10,000, 20,000, 40,000, 80,000 இன்கம் வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அந்த ஏ பக்கம் பி பக்கம் வேண்டியது நீங்க தேசியணும் விளங்கெடுக்கணும். ஓகே, அந்த வகையில வந்து இப்ப நான் சொன்னது உங்களுக்கு கிளியர்னு நினைச்சேன். கிளியரன்ஸ் என்றால் கொஞ்சம் செக் பாக்ஸ்ல கிளியரன்ஸ் சொல்லி போடணும். அதாவது வந்து இந்த பிளேஸ்மெண்ட் எந்தெந்த இடங்கள்லயே நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போடணும். எங்களோட டீம்ல லீடர்ஸ் வந்தா நாங்க எந்தெந்த இடங்கள்லயும் ரெஜிஸ்ட்ரேஷன் போடுவோம். 3A 4A 5B 6B இந்த 4 டீம்லயும் தான் நாங்க எங்களுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று வந்தா போடுவோம். அது கிளியரா? அது ஒன்று சொன்னேன். ரெண்டாவது நான் சொன்னேன் ஏ பக்கம் பி பக்கம் இருந்துச்சு. அந்த ஏ பக்கமும் பி பக்கமும் சமனானா தான்
எங்களுக்கு வந்து ஒரு மெத்தட்ல வந்து இன்கம் ஒன்று கல்குலேட் ஆக படியும். அந்த வகையில வந்து யூ ஷாப்ட ஏ பக்கம் 3A 4A ஏ பக்கம், யூ ஷாப்ட பி பக்கம் 5B 6B. அதே மாதிரி 1Aட ஏ பக்கம் 3A, 1Aட பி பக்கம் 4A, 2Bட ஏ பக்கம் 5B, 2Bட பி பக்கம் 6B. இது கிளியரா அவங்க எல்லாருக்கும்? ஓகே, நிறைய பேர் கிளியர்னு சொல்லி மெசேஜ் போட்டுச்சு. ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் எங்களமா எல்லாரும், இப்ப நானும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ருஷானியும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், சஃபா சிஸ்டரும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அஃப்ராம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அப்படி உங்களோட மேல நாங்க எல்லாருமே ஈக்குவலா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஓகே, அதுவும் கிளியரே தான். இப்ப நாங்க யூ ஷாப்பால எப்படி எங்களுக்கு இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பர்சன் எங்களோட எபெக்ஸோரா பிசினஸ்ல ஜாயின் ஆகினால் அவங்களை நாங்க வந்து முதலாவது என்ன செய்யணும், யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணணும். சரியா? யூ ஷாப்பை எங்ககிட்ட வந்து நிறைய கடைகள் இருந்துச்சு மாதிரி. ஓகே, எபெக்ஸோரால ஜாயின் ஆகினவங்களுக்கு கடைகள் தார, அதுல ஒரு கடைகள் தான் கடை ஒன்று தான் யூ ஷாப் சொல்லி அப்படி எடுத்துக்கோங்க, ஒரு நெட்வொர்க் யூ ஷாப் பண்ணியது. அப்ப அந்த யூ ஷாப்பை நாங்க முதலாவது ஆக்டிவ் பண்ணணும். ஆக்டிவ் பண்ணி இப்ப அதுல எப்படி இன்கம் எடுக்கணும்? இப்ப நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல சொல்லி தந்தேன். யூ ஷாப்ட ஏ பக்கம் 3A 4A பாருங்க. யூ ஷாப்ட ஏ பக்கம் 3Aயும் 4A. ஓகேயா? யூ ஷாப்ட பி பக்கம் 5Bயும் 6Bயும். நிறைய பேர் மைக் வந்து அன்மியூட் ஆகிய மியூட் பண்ணுவோம். ஓகே, யூ ஷாப்ட பி பக்கம் ஆகியது வந்து 5Bயும் 6Bயும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் கேரிச்சு இதை பாருங்க. அப்ப இது ரெண்டும் சமன் ஆகும். எப்படி சமன் ஆகணும்னு சொல்லி பார்த்தேன்டா, நாங்க ஆர்வி என்ற ஒரு விஷயம் சொல்லியே, அந்த ஆர்வி என்றது ஒண்ணுமில்லை, இந்த பாயிண்ட்ஸ். சரியா? ஆனா இந்த பாயிண்ட்ஸ் என்ற வார்த்தை பிரயோகத்தை நாங்க யூஸ் பண்ணி இல்ல. ரீசன் என்றால் உங்களுக்கு தெரியும், பிரமிட் ஸ்கீம்ல எல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் என்ற ஒரு விஷயம் வாரு. சோ அதுல பாயிண்ட்ஸ் என்ற விஷயம் வாரதால இதையும் வந்து சிலவங்க கொஞ்சம் இதுவும் பிரமிட் ஸ்கீம் சொல்லி பொய்யான வதந்திகளை பரப்பி. உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கால வந்து பிரமிட் ஸ்கீம் வந்து இயங்கத்துக்கு இயங்கினால் மத்திய வங்கியோட அறிக்கைப்படி அதை வந்து பிடிச்சி. பட் எபெக்ஸோரா இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் எங்கட கம்பெனி வந்து உங்களுக்கு தெரியும் ஆரம்பிக்கப்பட்டு 12 வருடங்கள் பூர்த்தி ஆயிட்டு. சரியா? இந்த 12வது வருடத்துல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி கொண்டு போறேன். அதே மாதிரி அண்மையில வந்து சேர்மன் மிஸ்டர் சிக்ஷன குணவர்தன அதிசிறந்த 100 கம்பெனிகள்ல எபெக்ஸோராவும் உண்டு. அதுல டாப் 10ல இருந்துச்சு ஒரு கம்பெனின்னு சொல்லி ஸ்ரீலங்கால ரெக்கக்னேஷன் ஆக்கப்பட்ட ஒரு கம்பெனி. பட் இத கூட தெரியாத சிலர் வந்து ஒரு தெளிவில்லாமல் இதுல அந்த பாயிண்ட் என்ற ஒரு விஷயம் வரதால இதையும் பிரைவேட் ஸ்கீம் அப்படி இப்படின்னு சொல்லி வதந்திகள் பரப்பியது. உங்களுக்கு தெரியும், இது பிரைவேட் ஸ்கீம் இவ்வளவு காலம் நிச்சயத்துக்கு 12 வருஷம் நிச்சயம். ஒரு வருடம் 2 வருடம் சாரி, ஒரு வருடம் 2 வருடம் வந்து மறைஞ்சு நின்று செய்யறதுக்கு 12 வருஷம் அப்படி நிச்சயத்துக்கு அது எங்கட தலைநகரத்துல எங்கட ஹெட் ஆஃபீஸும் கூட இருந்துச்சு. ஓகே, நான் இந்த நியூ மெம்பர்ஸுக்கு சொல்லியே. சோ அதால வந்து நாங்க இன்கம் பிளானை வந்து அந்த பாயிண்ட் வேண்டிய விஷயத்த வந்து செல்லாமல் உங்களுக்கு வந்து அமௌண்டால வந்து எக்ஸ்பிளனேஷன் தரேன். ஓகேயா? இப்ப எனக்கா பாருங்க, நான் உங்களுக்கு சொன்ன 3A 4A 5B 6B இந்த 4 இடங்கள்ல தான் எங்கட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நாங்க போடிய ரெக்ரூட், நாங்க போடிய ப்ராஸ்பெக்ட், நாங்க போடிய ரெஜிஸ்ட்ரேஷன் போடிய மெம்பர்ஸ் இவங்கள ஜாயின் பண்ணி எங்களை மாதிரி எபெக்ஸோரால வந்து ஏர்ன் பண்ணதுக்கு ஜாயின் ஆகிய மெம்பர்ஸ் இந்த 4 டீம்ல இருந்து ஆட் பண்ணி. ஓகேயா? 3A 4A 5B 6B. இப்ப நீங்க ஜாயின் ஆயின மட்டும் எந்த செய்யுது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எந்த யூ ஷாப்பை நீங்க கம்ப்ளீட் பண்ண பாக்கி. ஏன்னா அதே மாதிரி நீங்க 3Aல போட்டால் 4Aல போட்டால் 5Bல போட்டால் 6Bல போட்டால் இவங்க எல்லாரும் எந்த செய்ய பாக்கி 250 கம்ப்ளீட் பண்ணி 250 RV கம்ப்ளீட் பண்ணி, அதாவது வந்து 35,000 கிட்டத்தட்ட 250 என்ன போகல 250 RV சேல்ஸ் என்றது வந்து 35,000 ரூபாய் பெறுமதியான ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணி. ஓகேயா? அப்ப அந்த வகையில வந்து பாருங்க, உங்களோட 3Aல நிச்சயம் ஒரு நபரும் அவங்களோட யூ ஷாப்பை கம்ப்ளீட் பண்ணி. ஓகேயா? 4Aல நிச்சயம் ஒரு நபரும் அவங்களோட யூ ஷாப்பை கம்ப்ளீட் பண்ணி. ஸோ யூ ஷாப்ட ஏ பக்கத்தை பாருங்க, கிட்டத்தட்ட 35,000 2 சேல்ஸ் நடக்கிய. ஸோ அங்கே 70,000 சேல்ஸ் நடந்துச்சு. யூ ஷாப்ட ஏ பக்கத்துல 70,000 சேல் நடந்துச்சு. எப்படி 70,000 சேல் நடந்து 3Aல இருந்துச்சு ஒரு நபர்,
35,000க்கு ஆர்டர் போட்டு அவங்களோட ஷாப் ஆக்டிவ் பண்ணேன். சரியா? 4A ஒரு நபர் 35,000 சேல்ஸ் நடந்தது. சரியா? அதே மாதிரி பி பக்கத்தை பாருங்க. 5B ஒரு நபரும் 35,000 சேல் ஃபோர்ஸ் நடந்த. சோ அவங்க ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சு. 6B ஒரு பர்சனும் 35,000 சேல்ஸ் அவங்க எடுத்துருச்சு. சோ எனக்கு அவங்க கிட்டத்தட்ட பி பக்கம் 5B 6B கூட்டு தொகையான பி பக்கத்திலையும் எங்க நடந்த 70,000 ஒட்டுமொத்தமா 70,000 சேல்ஸ் நடந்த. அந்த வகையில யூ ஷாப்ட ஏ பக்கமாகிய 3A 4A கூட்டுத்தொகை 70,000க்கு சேல்ஸ் நடந்துருச்சு. பி பக்கத்துல கிட்டத்தட்ட 70,000க்கு சேல் நடந்துச்சு. ஏ பக்கத்துல 70,000மும் பி பக்கத்துல 70,000மும் ஈக்குவல் ஆகி உங்களுக்கு இன்கம் எவ்வளவு வரும்? 10,000 8,000. ஓகே, இது கிளியரா? இது கிளியர்ன்னு நான் நினைச்சேன். இப்ப சில நேரம் இப்ப உங்களோட 3A இருந்துச்சு ஒரு ஆள் யூ ஷாப்பே ஆக்டிவ் பண்ணி இல்ல, பட் என்ன செய்யுது 100 பாயிண்ட்ஸுக்கு ஆர்டர் போடி. ஆனா உங்களோட 3A பக்கத்துல வந்து ஒரு 5 பேரை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டுருச்சு. அந்த 5 பேரும் 50 RVக்கு வந்து ஒரு 10,000 சேல்ஸ், அப்படி இல்லாட்டி 15,000 சேல்ஸ், இன்னொரு நபர் வந்து 20,000 சேல்ஸ். இப்படி வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணி நாங்க வந்து ஒருத்தரையும் கட்டாயப்படுத்தில தானே ஜாயின் ஆயினா மட்டுமே நீங்க 250 RV கம்ப்ளீட் பண்ணணும். கிட்டத்தட்ட 35,000 RV ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். பர்சனல் யூஸுக்கு எடுங்க, நேம் பேங்க் எழுதணும். அப்படி உங்களுக்கு ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணி ஐடியாஸ் கூட உங்களோட லீடர்ஸ் தரணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அப்படித்தானே நாங்க ஆர்டர்ஸ் எடுக்க சொல்லி பல்கா ஆர்டர்ஸ் எடுக்கணும்னு நாங்க ஒருத்தர் மூளை வந்து கட்டாயப்படுத்தி இல்லை. பட் ஆர்டர்ஸ் வந்து எப்படி எடுக்கும், எப்படி எங்களோட ஷாப் ஆக்டிவ் பண்ணணும்னு சொல்லித்தாரேன். ஸோ அந்த முறையில சில நேரம் 35,000 சேல்ஸ் 35,000 சேல்ஸ் ஒரு ஷாப் ஆக்டிவ் பண்ணியது 250 RV. அந்த 250 RV 35,000 சேல்ஸையும் ஒரு ஆள் பண்ணாமல் உங்களோட ஒரு ஷாப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் சேர்ந்து போடியோட சங்கினே வார அமௌண்டா வார. அந்த டைமுக்கும் எனக்காக ஏ பக்கம்ல உங்களோட 70,000 வந்திருந்தாலும் உங்களுக்கு இன்கம் கல்குலேட் ஆகப்படுது. எப்படி சரி? உங்களோட ஏ சைட் யூ ஷாப்ட ஏ சைட்ல 70,000 இன்கமும் யூ ஷாப்ட பி சைட்ல 70,000 சேல்ஸும் இன்கம் இல்ல 70,000 சேல்ஸும் நடந்தால் உங்களுக்கு இன்கம் வந்து 10,000 வரும். இது கிளியரா? உங்களுக்கு கிளியர் என்றவங்க கொஞ்சம் கிளியரான மெசேஜ் போடுங்க. அதோட இந்த இன்கம் பிளான் செஷனுக்கு நியூவா ஜாயின் ஆகினவங்க வந்து நியூ சொல்லி மெசேஜ் போடுங்க பார்க்கும். ஓகே, நிறைய நியூ ஜாயினர்ஸ் ஜாயின் ஆகிருச்சு. அதே நேரம் எல்லாருக்கும் கிளியர் என்ன நினைச்சிய ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க யூ ஷாப்ல இன்கம் எப்படியும் வாரண்டியதை நல்லா கிளியரா விளங்கெடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு மந்த்லி இன்கம் எப்படி 40,000 40,000 இன்கம் ஏர்ன் பண்ணேலும், மந்த்லி இன்கம் எப்படி 80,000 இன்கம் ஏர்ன் பண்ணேலும் என்ற விஷயம் உங்களுக்கு கிளியரா விளங்கி. அது எல்லாத்துக்கும் போது அந்த அந்த யூ ஷாப்ட ஏ பக்கங்கள் எதன், யூ ஷாப்ட பி பக்கங்கள் எதன், 1A ஷாப்ட ஏ பக்கம் எதன், 1A ஷாப்ட பி பக்கம் எதன், 2B ஷாப்ட ஏ பக்கம் எதன், 2B ஷாப்ட பி பக்கம் எதன். இதைத்தான் நீங்க மெயினா விளங்கெடுக்கும். சஃபான் அலீம் கேடிஜி ஸ்டார்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோண்டு. சாரி சிஸ்டர், டைமுக்கு ஜாயின் ஆகணும். இன்னைக்கு வந்து ரெக்கார்ட் போடி உண்டு, அந்த ரெக்கார்ட்ல கொஞ்சம் கேளுங்க. ஓகே, நான் நிறைய சொல்லிட்டேன். திரும்ப ஸ்டார்ட்ல இருந்து சொல்ல போனேன்டா டைம் போய் தெரியணும். சாரி. ஓகே, அப்ப நீ சம்ரைசிங்கா சொல்லணும்டா யூ ஷாப் ஏ பக்கம் 3Aயும் 4Aயும், யூ ஷாப்ட பி பக்கம் 5Bயும் 6Bயும். ஸோ அந்தந்த டீம்கள்ல நடக்கிய சேல்ஸ் அமௌண்ட் 70,000 சமனான ஏயும் பியும் சமனான. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன இன்கம் கொண்டு வரணும்னா ஏயும் பியும் சமனாகணும்ண்டு, ஏயும் பியும் சமனான அண்ணன் உங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 இன்கம் வந்து. அதே பாருங்க, இப்ப உங்களோட 3Aல வந்து ஒத்தர் இல்ல, நிறைய பேர் வந்துட்டு சரியா டீம் டெவலப்மெண்ட் ஆகி 4Aல நிறைய பேர் வந்துட்டு, அதே மாதிரி 5Bல நிறைய பேர் வந்து 6Bல நிறைய பேர் வந்து இப்போ கூட வந்து கிட்டத்தட்ட 1,40,000 பெறுமதியான சேல்ஸ் நடக்கிய உங்களோட 3Aடையும் 4Aடையும் சைட்ல.
1,40,000 பெறுமதியான சேல்ஸ் நடக்கிய 3Aலையும் 4Aலையும். அதே மாதிரி 5Bலையும் 6Bலையும் கிட்டத்தட்ட 1,40,000 பெறுமதியான சேல்ஸ் நடக்கிய. ஓகேயா? இப்போ உங்களுக்கு இன்கம் எவ்வளவு? 20,000. அதாவது வந்து நீங்க வந்து 500 ஆர்விக்கு சேல்ஸ் பண்ணினண்டார். மைக்கேல் வந்து அன்மியூட்ல மியூட் பண்ணுவோம். ஃபாத்திமா நுஸ்ரா. ஓகே, உங்களுக்கு வந்து ஓகே கனெக்ஷன் எங்கேயோ போகலாம். நான் பேசியது கிளியர் தானே? ஓகே, அப்ப நீங்க வந்து 70,000 சேல்ஸ், சரியா? கிட்டத்தட்ட வந்து 500 ஆர்வி சமனாகிய மாதிரி. ஓகேயா? 70,000 சேல்ஸ் பண்ணிருந்தா 3A 4A கூட்டுத்தொகை 70,000. அதே மாதிரி 5Bடையும் 6Bடையும் டோட்டல் சேல்ஸ் வந்து 70,000க்கு நடந்திருந்தால் உங்களுக்கு 10,000 இன்கம் எட் ஆகிய. அதாவது வந்து 500 ஆர்வி, சரியா? 500 ஆர்வி சமனாக என்றால் உங்களுக்கு 10,000 இங்கே மாதிரி. ஓகேயா? அப்ப உங்களுக்கு தெரியும் இங்கினி மில்க் கொண்டு எத்தனை ஆர்வி? 20 ஆர்வி. அந்த ஆர்வி உள்ளது எத்தனை சேல்ஸ் என்ற கல்குலேஷன் பண்ணப்படுது. ஆர்வி சமனாகிய எங்கட இதுக்கு பாயிண்ட், சரியா? நீங்க பாயிண்ட் என்ற வேர்ட் யூஸ் பண்ண தேவையில்லை, ஆர்வி என்று யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப உதாரணமா இங்கினி மில்க் எடுத்தனால் நீங்க ஒரு இங்கினி மில்க் ஆர்டர்ஸ் எடுத்தனால் அதுல 20 ஆர்வி என்று, நீங்க 2 இங்கினி மில்க் ஆர்டர் எடுத்தா 40 ஆர்வி. அப்ப 40 ஆர்விக்கு இங்கினி ஆர்டர் எடுத்தனால் கம்பெனிக்கு எப்படின்னு உங்களை அடையாளம் ஐடென்டிஃபை ஆகியது 2 இங்கினி. இப்ப 42 ஆர்விக்கு வந்து நியூட்ரிஷியக் ஆர்டர்ஸ் எடுத்துட்டால் கம்பெனிக்கு அடையாளப்படிய நீங்க வந்து 2 நியூட்ரிஷியக் ஆர்டர்ஸ் எடுத்த. நீங்க 100 ஆர்விக்கு ஒன்தேரா சோப் எடுத்தால் கம்பெனிக்கு அடையாளப்படுத்தப்படிய நீங்க வந்து கம்பெனிக்கு அடையாளப்படுத்தப்படிய நீங்க வந்து ஒன்தேரா சோப் 5 ஆர்டர்ஸ் எடுத்துட்டு சொல்லி. ஓகே, சோ அந்த வகையில வந்து பாருங்க, இப்ப நீங்க 2,10,000 நீங்க வந்து 3Aடையும் 4Aடையும் சேல்ஸ் இன்னும் அதிகரிச்சு. இப்ப டீம் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து சேல்ஸும் கூடியலாம். சோ உங்களோட 3A டீம்லயும் 4A டீம்லயும் சேல்ஸ் வந்து 2,10,000க்கு சேல்ஸ் நடந்தால் உங்களுக்கு இன்கம் வந்து கிடைச்சி 30,000. 3Aலையும் 4Aலையும் வந்து 2,10,000க்கு சேல்ஸ் நடக்கிய. 5Bலையும் 6Bலையும் வந்து 2,10,000க்கு சேல்ஸ் நடக்கிய. அதாவது வந்து 1,500 ஆர்வி 1,500 ஆர்வி 1,500 ஆர்விக்கு சேல்ஸ் நடக்கிய. ஓகேயா? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு, இந்த மைக் வந்து அன்மியூட் ஆகினார். ஓகே, அதே மாதிரி பாருங்க, நீங்க வந்து 1,40,000க்கு 3Aடையும் 4Aடையும் கூட்டுத்தொகை சேல்ஸ் நடக்கி 3A டீம்ல உள்ள மெம்பர்ஸும் 4A டீம்ல உள்ள மெம்பர்ஸும் சேர்ந்து போடிய மொத்த சேல்ஸ் அமௌண்ட் 1,40,000க்கு நடக்கி. அதே மாதிரி யூஷப்ட பி பக்கமாகிய 5B டீம்லையும் 6B டீம்லையும் கிட்டத்தட்ட 1,40,000 பெறுமதியான சேல்ஸ் நடக்கி 1,40,000 1,40,000 சமனாயி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2,00,000க்கு வந்து ஒரு ஷொப்பால இன்கம் எடுக்கிறது. ஆகவே உங்களுக்கு ஒரு ஷொப்பால ஆக குறைஞ்சது வந்து 10,000 இன்கம் எடுக்க வேண்டும். ஆக கூடினது வந்து 2,00,000 உங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணதுக்கு இயலும். இதே விட கூட ஒரு ஷொப்பால இன்கம் எடுக்கிறதுக்கு இயலாம். எனக்காக நாங்க மேக்ஸ் அவுட் எல்லாம் சொல்லி. ஓகேயா? சில நேரம் லைடஸ் மான் மேக்ஸ் அவுட் அடிச்சு அப்படின்னு சொல்லி ஓகே.
இப்ப நாங்க யூ ஷொப்பால எப்படி இன்கம் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தேன். யூ ஷொப்பால இன்கம் எடுக்கணும்டா 3Aயும் 4Aயும் எப்படி யூ ஷொப்ட ஏ பக்கம், 5Bயும் 6Bயும் யூ ஷொப்ட பி பக்கம். அது வந்து சமனாகியமாக்கி எங்களுக்கு வந்து இன்கம் கல்குலேட் ஆகப்படின்னு சொல்லி. இப்ப இதே நான் உதாரணத்துக்கு சொல்லிய யூ ஷொப்பை வச்சே சொல்லிய 3Aயும் 4Aயும் கிட்டத்தட்ட 70,000க்கு சேல்ஸ் செய்யும். 3A டீம்ல உள்ள மெம்பர்ஸும் 4A டீம்ல உள்ள மெம்பர்ஸும் 70,000க்கு சேல்ஸ் பண்ணி ஓகே. அப்ப எனக்கு வந்து 500 வீடு சேல்ஸ் நடந்துச்சு 70,000. ஓகே. இப்ப 5Bலயும் 6Bலயும் 70,000 சேல்ஸ் நடக்கல. ஏன் 70,000 சேல்ஸ் நடக்கலன்னா அந்த டீம் கொஞ்சம் வீக். உதாரணத்துக்கு நாங்க எக்ஸாம்பிளுக்கு எடுக்கும். இப்ப உங்களுக்கு 10,000 இன்கம் வருமா? ஏடா யூ ஷாப் டே பக்கத்துல 3Aலயும் 4Aலயும் 70,000 பொறுமதியான சேல்ஸ் நடந்துருச்சு. பட் யூ ஷாப் பி பக்கம் 5B 6Bல வந்து நாங்க உதாரணத்துக்கு வச்சோமே ஒரு 50,000 சேல்ஸ் நடந்துச்சு. ஓகே. அப்ப 500 RV வந்து இல்ல. பட் வந்து கம்பெனியோட சிஸ்டம் நான் சொன்னேன். நாங்க 3A ஆட்களை போடணும் ரெஜிஸ்ட்ரேஷன், 4A ஆட்களை ரெஜிஸ்ட்ரேஷன் போடணும், 5B 6Bலயே ரெஜிஸ்ட்ரேஷன் போட முடியும் கேட்க எல்லாரும். அது ஒரு சிஸ்டமா வச்சிருச்சு. இப்ப உங்களுக்கு இன்கம் தானா? இல்ல. நீங்க உங்களோட பி பக்கத்துல 70,000 சேல்ஸ் நடந்தா தான் 10,000. ஒரு பக்கம் மட்டும் 70,000 சேல்ஸ் நடந்துட்டா 70,000 அதாவது 500 RV 70,000க்கு பெறுமதியான சேல்ஸ் நடந்துட்டால் உங்களுக்கு இன்கம் மாறல. ரெண்டு பக்கமும் சமன் ஆகணும். ஏயும் பியும் சமன் ஆகணும். அப்பதான் உங்களோட யூ ஷாப் ஹெட்டுக்கு வந்து 10,000 8,000. ஓகேயா? இது ஒரு சிஸ்டம், மெயினான சிஸ்டம். அப்ப அந்த வீக் வந்து உங்களோட பி பக்கம் 50,000 பெறுமதியான சேல்ஸ் தான் நடந்துட்டா நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணலாம். ஒரு சேல்ஸ் பொறுமதி மைனஸ் ஆகி இல்ல, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல சர்வ் ஆகிருச்சும். நீங்க ஷாப் ஆக்டிவ் பண்ணினால் சரியா, நீங்க யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணினா அது அப்படியே சேவ் ஆகிருச்சும். நெக்ஸ்ட் வீக் நீங்க ட்ரை பண்ணி அந்த 10,000 எடுக்கலாம். நீங்க இன்கம் வித்ட்ரா பண்ணினா தான் அந்த சேல்ஸ் அமௌண்ட் எல்லாம் மைனஸ் ஆகும். ஓகே. அடுத்து வந்து 1A ஷாப். இப்ப நாங்க யூ ஷாப்பால் எப்படி இன்கம் எடுக்கன்னு சொல்லி பார்த்தேன். இப்ப அடுத்து நாங்க 1A ஷாப்பால் எப்படி இன்கம் எடுக்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேயா? ஒரு ஆள் கேட்டுச்சு எத்தனை மெம்பர்ஸா இருந்தாலும் பரவாயில்லையா, 2,10,000 சேல்ஸ் வந்தால் இன்கம் உண்டிருவது. ஓ, உங்களுக்கு வந்து 2 பேரால அவங்க ஷாப் ஆக்டிவ் பண்ணினா தான் இவ்வளவு வர அப்படி இல்லை. இப்ப உங்களோட 3Aல வந்து கிட்டத்தட்ட 3A 4A அந்த 2 டீம்லயும் உதாரணத்தை சொல்லுது ஒரு 20 பேர் இருந்துச்சு. அவங்க 50 RV 100 RV அதாவது 10,000 20,000 ஒவ்வொரு அவங்களால ஏண்டிய மாதிரி உடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஓடர்ஸ்ல போடி. பட் உங்களுக்கு வந்து கூட்டுத்தொகை அந்த லீடர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 70,000 பெறுமதியான சேல்ஸ் நடந்ததுனால் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகே. ஓகே. இப்ப நாங்க 1A ஷாப்ல எப்படி இன்கம் அடிக்கன்னு சொல்லி பார்ப்போம். சேம் தான். இங்கேயும் ஏ பக்கம் பி பக்கம் வந்துருச்சு. சரியா? இங்கேயும் பாருங்க 70,000 சேல்ஸ் நடக்கணும் ஏ சைட்ல. சரியா? அதே மாதிரி பி சைட்லயும் 70,000 சேல்ஸ் நடக்கணும். அப்ப உங்களுக்கு இன்கம் எவ்வளவு வர 1A ஷாப்புக்கு, யூ ஷாப்புக்கு மைனா. அடுத்த ஷாப் 1A ஷாப்புக்கு எப்படி இன்கம் வர 10,000. அதே மாதிரி பாருங்க 3Aல உள்ள நபர் 35,000 ஆர்டர் வந்து போட்டுடுச்சு. 4Aல உள்ள நபர் 35,000 ஆர்டர் வந்து போட்டுடுச்சு. 5Bல உள்ள ஒரு நபர் 35,000 ஆர்டர் போட்டுச்சு. 6Bல உள்ள நபர் 35,000 ஆர்டர் போட்டுச்சு. இது ஒரு விலங்கோணும் வேண்டியதுக்காண்டி போடிய. இதுக்கு முதல் சொன்ன மாதிரி இவங்க 35,000 போடாம 3Aல வந்து ஒரு 3 பேர் 10,000 ஆர்டர் போடுங்க. சரியா? 4வது ஆள் 5,000 ஆர்டர் போடி. அப்ப இந்த டோட்டலா 35,000 பாரு. அப்படியும் உங்களுக்கு 3Aல ஓவராலா 35,000 உங்களோட சொல்லி பாக்கிறதுக்கு ஏலும். நிறைய பேரோட வீடியோஸ் ஒன்னாயிருச்சு. ஸோ கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் போனை பார்த்து செக் பண்ணி ஜாயின் ஆகணும். நானும் என்னாலேருந்து வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணினேன். உங்களோட வீடியோ ஒன்னாகி. ஓகே. இப்ப நீங்க 1A ஷாப்ல இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு சொன்னா ஏ பக்கமும் பி பக்கமும் சமன் ஆகும். ஓகே. இப்ப 1A ஏ பக்கம் எது? 3A.
1A பி பக்கம் 4A. இந்த 3Aயும் 4Aயும் யூ ஷாப்ட் ஏ பக்கம். 3Aயும் 4Aயும் யூ ஷாப்ட் ஏ பக்கம். பட் 1A ஷாப்ட் 3A வந்து ஏ பக்கம், 4A வந்து பி பக்கம். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும். அப்படி இல்லாட்டி எழுதிக்கோங்க. ஓகே, இப்ப பாருங்க 1A ஷாப்பால நாங்க இன்கம் ஒன்று எடுக்கணும்னா நான் உங்களுக்கு சொன்ன ஆரம்பத்திலே ஏயும் பியும் சமன் ஆகணும். 70,000 ஆர்விக்கு அப்ப எங்களுக்கு 10,000 எட்டாகி, சாரி 70,000 அமௌண்ட்டுக்கு வந்து சமன் ஆகணும். அதாவது வந்து 500 ஆர்விக்கு சேல்ஸ் நடந்துச்சோணும். அப்ப 70,000 சேல்ஸ் 3A டீம்ல நடந்துச்சோணும். பாருங்க நடந்துச்சா? எஸ், எங்கிட்ட வந்து 3A டீம்ல 70,000 பெறுமதியான சேல்ஸ் நடந்துச்சு. அதாவது 500 ஆர்விக்கு நடந்துச்சு. பி பக்கத்திலையும் 1A பி பக்கம் ஆகிய 4Aலையும் வந்து கிட்டத்தட்ட 70,000 பெறுமதியான சேல்ஸ் நடந்துச்சு. சரியா? 2 பேர் ஷாப் ஆக்டிவ் பண்ணினோம், இல்லாட்டி 5-6 பேர் சேர்ந்து போட்டோ ஓடுறோம், எப்படியோ 70,000 சேல்ஸ் நடந்துச்சு 4A டீம்ல. 4A டீம்ல ஒத்தரே நிச்சு இல்லை, கிட்டத்தட்ட 4 பேர் நிச்சோம், 40 பேர் நிச்சோம், 400 பேர் நிச்சோம், 4,000 பேரும் நிச்சோம். சரியா? எத்தனை பேர்னாலும் மூலம் ஜாயின் பண்ணிடணும். இவ்வளவு பேர் தான் ஜாயின் பண்ணணும்னா அது வேற சிஸ்டமா போறேன். எங்களுக்கு 2 பேர் தான் ஜாயின் பண்ணணும்னா அது வேற சிஸ்டம். எங்கிட்ட அப்படி இல்லை, 2 பேர்ல 2,000 பேரும் உங்களுக்கு தாராளமா உங்களோட மல்டி ஸ்டோர்ல ஜாயின் பண்ணலாம். ஓகே, அந்த வகையில உங்களோட 1A ஷாப்ட ஏ பக்கத்துல 70,000 பெறுமதியான ஆர்டர்ஸுக்கு சேல்ஸ் நடந்துச்சு. 1A ஷாப்ட பி பக்கத்துல 70,000 பெறுமதியான சேல்ஸ் நடந்துச்சு. அப்ப ஏயும் பியும் சமனாகிய அந்த 70,000 சமனான 500 ஆர்வி உங்களுக்கு இன்கம் எவ்வளவு வர? 10,000. அதே மாதிரி பாருங்க உங்களோட 3Aல வந்து 1,40,000 பெறுமதியான சேல்ஸ் நடக்கிய. 4A டீம்ல வந்து 1,40,000 பெறுமதியான சேல்ஸ் நடக்கிய. ஏயும் பியும் சமனாகி 1,40,000 1,40,000 சொல்லி, அதாவது வந்து 1000 ஆர்வி 1000 ஆர்வி. ஓகே, அப்ப உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வர? 20,000. அதே மாதிரி பாருங்க 2,10,000 பெறுமதியான சேல்ஸ் உங்களோட 3A டீம்ல நடக்கிய. நான் சொன்னேன் உங்களுக்கு கிடைச்ச மெம்பர்ஸ் எல்லாம் 3A 4A 5B 6Bல ஜாயின் பண்ண. இப்ப 3A டீம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிய, நிறைய லீடர்ஸ் உருவாகி இப்ப 2,10,000 பெறுமதியான சேல்ஸ் ஐனா நடக்கி. அதே மாதிரி உங்களோட 4A டீம்ல நிறைய லீடர்ஸ் உருவாகி, அதான் ரெக்ரூட் பண்ண சொல்லிய நேம் பேங்க் சொல்லியோட லீடர்ஸ். அப்ப அங்கே நிறைய லீடர்ஸ் உருவாகி நிறைய சேல்ஸ் பண்ணி அங்கே வந்து கிட்டத்தட்ட 2,10,000 சேல்ஸ் நடக்கி. இப்ப உங்களோட இன்கம் எவ்வளவு அந்த வீக்? 30,000. அப்படியே அடுத்த ஸ்டெப் பாருங்க, 1,40,000 பெறுமதியான சேல்ஸ் வந்து நடக்கிய எங்கட 3A டீம்ல. அதே மாதிரி எங்கட 4A டீம்ல 1,40,000 பெறுமதியான சேல்ஸ் நடக்கிய. இப்ப என்ன நடக்கிய? உங்களுக்கு இன்கம் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் மாறு. இப்ப 1,40,000 விட சில நேரம் உங்களோட 1A ஷாப்ல பாயிண்ட் வந்தால் ஆர்வி வந்தால் உங்களுக்கு இன்கம் இல்லை, மேக்ஸ் அவுட் 2 லட்சம் தான். ஒரு ஷாப்ல குறைஞ்சது குறைஞ்சது 10,000 வரை முடிக்கலும், கூடினது 2 லட்சம் வரையும் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். எல்லா ஷாப்பாலையும் இதுதான் நிபந்தனை, இதுதான் சிஸ்டம், கம்பெனியோட சிஸ்டம். ஓகே, அதே மாதிரிதான் 2B ஷாப், கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். யூ ஷாப் டே பக்கம் 3A 4A 5B பக்கம் 5B 6B, 1A டே பக்கம் 3A பி பக்கம் 4A. இப்ப 2B ஷாப்ப பாருங்க, 2B ஷாப் டே பக்கம் 5B டீம், 2B ஷாப் ட பி பக்கம் 6B டீம். ஓகேயா? இத ஃபர்ஸ்ட் கிளியரா விளங்கிடுங்க. 2B ஷாப் டே பக்கம் 5B டீம், 2B ஷாப் ட பி பக்கம் 6B டீம். உங்களுக்கு இன்கம் ஒன்று வரணும்னா ஏயும் பியும் சமன் ஆகணும். 70,000 சேல்ஸ் 70,000 சேல்ஸ். ஓகே, அந்த வகையில பாருங்க உங்களோட 5B டீம்ல வந்து கிட்டத்தட்ட 70,000 பெறுமதியான சேல்ஸ் நடந்துருச்சு. ஓகேயா? 6B டீம்லயும் வந்து கிட்டத்தட்ட 70,000 பெறுமதியான சேல்ஸ் நடந்துருச்சு. இப்ப உங்களுக்கு இன்கம் எவ்வளவு? 70,000 சமனாகி 10,000. 500 ஆர்வி 500 ஆர்வி. ஓகே, அதே மாதிரி பாருங்க கிட்டத்தட்ட 1,40,000 சேல்ஸ் நடக்கிய உங்களோட 5B டீம்ல டீம் பெருசாக. 6B டீம்ல வந்து கிட்டத்தட்ட 1,40,000 பெறுமதியான சேல்ஸ் நடக்கிய 20,000 எட்டு ஆயிடுச்சு. சரியா? 1000 ஆர்வி 1000 ஆர்வி. இங்க நாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். உங்களோட 5B டீம்ல 1,40,000 இன்கம் சேல்ஸ், 5B டீம்ல கிட்டத்தட்ட
1,40,000 பெறுமதியான சேல்ஸ் நடக்கிய உங்களோட இன்கம் எவ்வளவு 20,000 தான் வரும். 1,40,000க்கு சேல்ஸ் நடந்துச்சு. ஓகே. பட் 6B டீம்ல 1,00,000 சேல்ஸ் தான் நடக்கி 1,40,000 நடக்கல. இப்ப எவ்வளவு இன்கம் வரும் செக் பாக்ஸ்ல போடுங்க பாக்க. ஒத்த கேட்டிச்சு ஆர்வி மீன் என்று ரெவென்யூ வேல்யூ ஆர்வி மீன் என்ன ஆர்வி என்ன ஆர்விட விரிவாக்கம். அதான் நான் சொன்ன ஒரு அடையாளப்படுத்தி ஐடென்டிஃபை பண்ணதுக்கு தான் அந்த ஆர்வி யூஸ் பண்ணேன். 10,000. ஓகே. பாசித் போட்டுச்சு 10,000 சொல்லி ஷர்மிலா 10,000 போட்டுச்சு. எஸ் 10,000 வரும். எஸ் எப்படியும் 10,000 வரும். எங்கட வந்து 5B டீம் ஓகே 1,40,000 பெறுமதியான சேல்ஸ் நடந்துச்சு. ஆனா எங்கட 6Bல 1,00,000 தான் சேல்ஸ் நடந்துச்சு சொன்னேன். அப்ப நாங்க 6Bல 1,40,000 சேல்ஸ் நடந்தா தான் எங்களுக்கு 20,000 இன்கம் ஆகும். இது வந்து 70,000க்கு பெறுமதியான சேல்ஸ் நடந்துச்சு. அப்ப வந்து 70,000ம் 70,000ம் சமனாய்த்தான் எங்களுக்கு வந்து 10,000 தான் எட்டு. ஓகேயா? அப்ப 20,000 எங்களுக்கு எட்டு ஆகணும் என்றால் எங்களோட 5B டீம்ல இந்த 40,000 சேல்ஸ் நடக்கணும். 1,40,000 1,40,000 சமனானா தான் எங்களுக்கு வந்து 20,000 எட்டாது. கிளியரா? சாரி. ஓகே. அதே மாதிரி பாருங்க 2,10,000 பெறுமதியான சேல்ஸ் உங்களோட 5B டீம்ல நடக்கிய 2,10,000 பெறுமதியான சேல்ஸ் உங்களோட 5B டீம்ல நடக்கிய அதே மாதிரி 6B டீம்லயும் 2,10,000 பெறுமதியான சேல்ஸ் நடக்கிய இப்ப உங்களோட இன்கம் எவ்வளவு 30,000. சரியா? அதே மாதிரிதான் 1,40,000 பெறுமதியான சேல்ஸ் 5B டீம்ல நடக்கிய 6B டீம்ல இருந்து அதே மாதிரி நடக்கிய 2,00,000 மேக்ஸ் அவுட் ட்ரிபிள் மேக்ஸ் அவுட். சில நேரம் ஒரு தடவை ருஷானி மேம் வந்து லீடர்ஸ் கவனிச்சு ட்ரிபிள் மேக்ஸ் அவுட் அடிச்சு. அதாவது வந்து அவட 2B ஷொப்பாலையும் 2,00,000 earn பண்ணினேன் 1A ஷொப்பாலையும் 2,00,000 earn பண்ணினேன் U ஷொப்பாலையும் 2,00,000 earn பண்ணேன். ட்ரிபிள் மேக்ஸ் அவுட். டபுள் மேக்ஸ் அவுட்ண்டா சில நேரம் U ஷொப்பால 2,00,000 1A ஷொப்பாலையும் 2,00,000 மேக்ஸ் அவுட் என்ன U ஷொப்பால். சில டைம் நானும் அடிச்சு சஃபா தொடர்ந்து அடிச்சு உனச்சு ருஷானி செய்த மேக்ஸ் அவுட்ண்டா U ஷொப்பால 2,00,000. ஓகே. வேற வேற பிசினஸ்ல மேக்ஸ் அவுட் இல்ல எல்லாமே ஹிட் ஆகி ஓடிய சேல்ஸ் பெருமதி எல்லாமே ஹிட் ஆகி பட் எபெக்ஸ் ஓரால மேக்ஸ் அவுட். சரியா? இதுவும் உங்களுக்கான ஒரு ப்ரூஃப். எங்க வந்து டிரெக்ட் செய்தி. ஓகே. நாங்க இப்ப இதுல வந்து பார்ப்போம். அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். பாருங்க உங்களுக்கு வந்து 3A டீம்ல வந்து 35,000 பெறுமதியான சேல்ஸ் செய்து என்னது அர்த்தம் என்ன 250 பாயிண்ட்ஸ் ஓடர்ஸ் போடி கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்ஸ் ஓர்டர்ட அளவுகள் வருது 35,000. விளங்கினா அந்த பாயிண்ட் எண்டியது வந்து ஆர்வி ஈக்குவல் பாயிண்ட். சரியா? அந்த பாயிண்ட் எண்டிய வேர்ட் வந்து சும்மா சமூகத்துல வந்து ஒரு மாதிரி நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கொள்ளியது. நாங்க 5B 6B இந்த 2 டைம் வந்து பாருங்க இப்ப நாங்க பார்த்த இதைத்தான் நாங்க கொஞ்சம் ஆர்வில போட்டுருச்சு. இப்ப 3A டீம்ல 35,000 சேல்ஸ் செஞ்சது ஒருத்தர் 250 ஆர்வி ஓர்டர்ஸ் போட்டுச்சு. சில நேரம் ஒருத்தருடைய ஓர்டர் ஆயிருச்சலாம் இல்லாட்டி ஒரு 3 பேர் சேர்ந்து போட்ட ஓர்டர் அளவுகளாகவும் இருக்கலாம். ஒருத்தருட 250 சில நேரம் ஒரு 3A டீம்ல ஒரு 4 பேர் இருந்துச்சு. அந்த 4 பேரும் அவங்களால ஏண்டி ஓர்டர்ஸ் போடுது. அதெல்லாம் தெரிய சேர்ந்த கூட்டுத்தொகை 250 பாயிண்ட் ஆயிருச்சலாம். அது 35,000 சேல்ஸ் நடந்துச்சு. இல்லாட்டி ஒருத்தர் போட்டு ஓடுறாவும் இருக்கலாம் இல்லாட்டி 2 பேர் போட்டு ஓடுறாவும் இருக்கலாம். ஓகே. அதான் நாங்க சொல்லியது உங்களுக்கு டீம்ல வந்து 2 பேரு 4 பேரையும் நம்பி நிச்ச வேணும். 3A டீம்ல ஒரு 50 பேரை போடும். 4A டீம்ல ஒரு 50 பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் போடுவோம். 5B டீம்ல ஒரு 50 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் போடுவோம். 6B டீம்ல ஒரு 50 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் போடுவோம். நீங்க ஜாயின் ஆகினா அது ஒரு சேலஞ்ச் ஆயிடுது. இந்த டீம்ல வந்து இவ்வளவு பேர் போறியே
நெக்ஸ்ட் வீக் அந்த 50 பேரை நான் 100 பேர் ஆக்கியேன். அதுக்கு அடுத்த வீக் தேர்ட் வீக் நான் 150 பேராக என்னோட டீமை டெவலப் பண்ணி நான் ஒரு சேலஞ்சா எடுத்தேன்னா உங்களோட நெட்வொர்க் வந்து பெருசாகிய, லீடர்ஸ் உருவாகிய, இன்கம் ஏர்னர்ஸ் கூடிய. ஓகே, தொடர்ச்சியான இன்கம் உங்களுக்கும் ஏர்ன் பண்ணதுக்கு எழுமாகி. இப்ப இத பார்த்து அவங்களுக்கு விரும்பும் 70,000 பெறுமதியான சேல்ஸ் அப்படின்னு சொன்னா அங்க எவ்வளவு 500 ஆர்விட சேல்ஸ் நடந்துச்சு பாருங்க. 70,000 சமனான ஏ பக்கம் பி பக்கம் 500 சமனான 10,000. அதே மாதிரி பாருங்க 1,40,000 பெறுமதியான சேல்ஸ் அப்படின்னு சொன்னா 1000 ஆர்வி. அந்த 1000 சமனான 20,000 எங்களுக்கு இன்கம் வரும். மூணாவது ஸ்டெப் பாருங்க 2,10,000 2,10,000 சேல்ஸ் ஏ பக்கம் பி பக்கம் தான் சமனாகி இதை காட்டிச்சு. இப்ப 2,10,000 சேல்ஸ் எவ்வளவு ஆர்விட சேல்ஸ் 1,500 ஆர்விட சேல்ஸ் நடந்துச்சு. 1,500 ஆர்வி 1,500 ஆர்வி சமனாகி எங்களுக்கு 30,000 வந்துச்சு. அதே மாதிரி பாருங்க 1,40,000 சேல்ஸ் நடந்தால் அங்க 10,000 ஆர்விக்கு சேல்ஸ் நடந்துச்சு. சரியா? அப்ப 2 லட்சம் இன்கம் உங்களுக்கு எட் ஆகிய 10,000 ஆர்வி 10,000 ஆர்வி சமனாகிச்சு. அதாவது வந்து யூஷப்போக்கு உதாரணம் எடுத்தா 3A 4A மொத்த சேல்ஸ் 1,40,000 நடந்துருச்சு. அப்ப 3A 4A மொத்த ஆர்வி கிட்டத்தட்ட 10,000. அதே மாதிரி பி பக்கத்தை பாருங்க 5B 6B மொத்த ஆர்வி 1,40,000 பெறுமதியான சேல்ஸ் நடந்துச்சு. ஆகவே 10,000 ஆர்வி 5B 6B டோட்டல் ஆர்வி 10,000 பெறுமதியான சேல்ஸ் நடந்துச்சு. அந்த ஆளுக்கு 2 லட்சம் இன்கம் வந்துச்சு. இதுவும் இது உங்களுக்கு ஆர்வில போட்டு மென்ஷன் பண்ணி காட்டுச்சு. ஓகே, இப்ப மந்த்லி வந்து நீங்க 40,000 இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணணும்னா என்டிஎஸ் செய்யணும்னு சொல்லி பார்க்கும். நீங்க மந்த்லி இன்கம் ஒன்று 40,000 எடுக்கணும் என்றால் முதலாவது நீங்க உங்களோட யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணிருச்சோணும். சரியா? நீங்க யூ ஷாப் ஆக்டிவ் பண்ணாத ஒரு நபர்ண்டா முதலாவது ஜாயின் ஆகின அந்த வீக்கே மேக்சிமம் ட்ரை பண்ணணும் உங்களோட யூ ஷாப் அதை ஆக்டிவ் பண்ணு. அதுவும் எங்களோட ஒரு கம்பெனியோட ஒரு எங்களோட நிபந்தனை ரூல்ஸ், எங்களோட சிஸ்டம். எனக்கு என்ன கடையை திறந்தால்தான் வியாபாரம் பண்ணிடும். கடையை திறக்காம மூடிக்கொண்டு வியாபாரம் பண்ணிடலாவே. அப்ப கடையை நாங்க எப்படியும் திறக்கணும், ஷாப் ஆக்டிவ் பண்ணித்தான் கடையை திறக்கணும். ஓகே, இப்ப 3A டீமால 35,000 பெறுமதியான சேல்ஸ் நடக்கணும் என்றால் எத்தனை ஆர்வீடு ஆர்டர் 250 ஆர்வீடு ஆர்டர் ஆகின வந்துச்சு. 4A டீம்ல 35,000 சேல்ஸ் நடக்கணும் என்றால் எத்தனை ஆர்வீடு ஆர்டர்ஸ் போட்டிச்சோணும் 250 ஆர்வீடு. ஓகேயா? இப்ப நான் உங்களுக்கு சொன்ன யூ ஷாப்பால இன்கம் எடுக்கணும் என்றால் எப்படி நாங்க இன்கம் கல்குலேஷன் பண்ணக்கூடிய மெத்தட் 3A 4A கூட்டுத்தொகை யூ ஷாப்ட ஏ பக்கம், 5B 6B கூட்டுத்தொகை யூ ஷாப்ட பி பக்கம். அப்ப ஏயும் பியும் சமனான எங்களுக்கு 10,000 இன்கம் வர எவ்வளவுக்கு பெறுமதியான ஆர்டர்ஸ் நாங்க நடக்கணும். அதாவது வந்து 3A 4A ஒட்டுமொத்த சேல்ஸ் 70,000 பெறுமதியான சேல்ஸ் நடந்துச்சு. 5B 6B ஒட்டுமொத்த சேல்ஸ் 70,000 பெறுமதியான சேல்ஸ் நடந்துச்சு. இப்ப நீங்க யூ ஷாப்பால இன்கம் ஒன்று எடுக்கணும் என்றால் உங்களோட டார்கெட் எப்படின்னு நினைச்சோணும் 3A டீமால 250 ஆர்வி வாரமா உங்களோட சேல்ஸ் நடந்துச்சு. 4A டீமால 250 ஆர்வி வாரம் மாதிரி உங்களோட சேல்ஸ் நடந்துச்சு. 5B டீமால 250 ஆர்விக்கு சேல்ஸ் நடந்த மாதிரி உங்களோட டீம் இச்சோணும். 6B டீமால 250 ஆர்விக்கு சேல்ஸ் நடக்கிய மாதிரி உங்களோட டீம் இருக்கணும். இந்த டைமுக்கு உங்களுக்கு என்ன நடக்கிய யூ ஷாப் டே பக்கம் 3A 4A 70,000 சேல்ஸ். சரியா? 70,000 பெறுமதியான சேல்ஸ் అయినా 500 ஆர்விட சேல்ஸ் நடந்துச்சு. அதே மாதிரி பாருங்க யூ ஷாப் பி பக்கம் 5B 6B கிட்டத்தட்ட 70,000 பெறுமதியான சேல்ஸ் நடந்துருச்சு. அதாவது 500 ஆர்விக்கான சேல்ஸ் நடந்துச்சு. 500 சமனாகி உங்களுக்கு 10,000 எட்டாகி ஃபர்ஸ்ட் வீக். ஒரு மாசத்துல எத்தனை கிழமையும் வர 4 கிழமைகள். ஒரு மந்த்ல வந்து 4 வீக்ஸ் வர. அப்போ ஒரு கிழமையில 10,000 அடிச்சண்டால் ஒரு கிழமையில 10,000 நீங்க டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணினால்
ஒரு கிழமையில நான் 10,000 ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி உங்களோட டீமுக்கான கைட்னஸ கொடுத்து சேல்ஸ நடத்தினால், ரீசேலர்ஸ உருவாக்கினால், உங்களுக்கு கண்டினியூவா 10,000 10,000 10,000 டோட்டலா 4வது கிழமை 40,000 இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஓகேயா? நீங்க யூ ஷாப்பால 40,000 இன்கம் ஒன்று எடுக்கணுமெண்டா மந்த்லி நீங்க என்ன செய்யணும்? எவ்ரி வீக் 10,000 10,000 எடுக்கணும். எவ்ரி வீக் 10,000 10,000 எடுக்கணுமெண்டா என்ன செய்யணும்? உங்களோட எவ்ரி வீக் உங்களோட பாயிண்ட் ஸ்டார்ட்ல 380 மால 250 ஆர்விக்கு சேல்ஸ் நடக்கணும். 480 மால 250 ஆர்விக்கு சேல்ஸ் நடக்கணும். 5B டீமால 250 ஆர்விக்கு சேல்ஸ் நடக்கணும். 6B டீமால 250 ஆர்விக்கு சேல்ஸ் நடக்கணும். உங்களோட பாயிண்ட் ஸ்டார்ட்ல போட்டு நீங்க உங்களோட டீமை கைட் பண்ணணும். 250 ஆர்வியோட சேல்ஸ் என்றது பெறுமதி எவ்வளவு? கிட்டத்தட்ட 70,000 பெறுமதியான ஆர்டர்ஸ். ஓகேயா? ஒருத்தர் ஷாப் ஆக்டிவ் பண்ணியதுல அமௌண்ட் அது வந்து ஒருத்தர்கிட்ட 250 ஆர்வி கம்ப்ளீட் பண்ண ஆர்டர் ஆகும் வரலாம். ஒரு 2-3 பேர்கிட்ட 50,000 50,000 அப்படியும் வரலாம். இப்ப இத பாருங்க, மந்த்லி வந்து இன்கம் 80,000. மந்த்லி இன்கம் வந்து 80,000 கொண்டு எடுக்கணும்டா எங்கட ஆஹ் இத பாருங்க. இப்ப 3A டீமால 35,000 பெறுமதியான ஆர்டர். 3A டீம்ல வந்து 250 பாயிண்ட்ஸுக்கு ஆர்டர் போட்டுச்சு. அதாவது 250 ஆர்விக்கு ஆர்டர் போட்டுச்சு. அதே மாதிரி 4A டீம்லயும் வந்து 250 ஆர்விக்கு ஆர்டர், 5B டீம்லயும் 250 ஆர்விக்கு ஆர்டர், 6B டீம்லயும் 250 ஆர்விக்கு ஆர்டர். சேம் தான். சேம் விஷயம் தான் நடக்குதுக்கா. ஆனா எந்த மாதிரி இவங்கட ஷாப் ஆக்டிவ் பண்ணிச்சு, 3 ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணிச்சு. இப்ப நீங்க இப்ப ஜாயின் ஆகி நீங்க பர்சனல் யூஸுக்கு ஒரு ரிஷியோ இல்லோ ஒரு ஒந்தேரா சோப்போ இல்லாட்டி இங்கினியோ ஏதோ ஒன்று அடிக்கீங்க. நீங்க நேம் பேங்க் எல்லாம் எழுதி அழகா ஆர்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க உங்களோட யூ ஷாப்பை ஆக்டிவ் பண்ணிட்டு ஓகே. இப்ப அவங்க வந்து திரும்ப ரெகுலர் கஸ்டமரா மாறி அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் மோடஸ் வரும். அப்படி இல்லாட்டி நீங்க இன்னும் மோடஸுக்கு ட்ரை பண்ணி என்ன செய்யணும்? உங்களோட 1A ஷாப் 2B ஷாப்புகளையும் ஆக்டிவ் பண்ணணும். நீங்க யூ ஷாப்பை மட்டும் ஆக்டிவ் பண்ணி இதே 250 ஆர்வி 250 ஆர்வி 250 ஆர்வி சொல்லி உங்களோட 4 டீம் 3A 4A 5B 6B இந்த 4 டீமையும் உங்களோட 250 ஆர்விக்கு நீங்க ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினா கிட்டத்தட்ட 35,000 ஆர்டர்ஸை நீங்க 4 டீமாலையும் ட்ரை பண்ணி நீங்க யூ ஷாப்பை மட்டும் ஆக்டிவ் பண்ணினால் உங்களுக்கு இன்கம் வர்றது 40,000. இதே நீங்க வந்து 1A 2B ஷாப்புகளையும் ஆக்டிவ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இன்கம் வர்றது 80,000. அது எப்படின்னு சொல்லி இப்ப நாங்க பார்ப்போம். சரியா? இப்ப நீங்க யூ ஷாப்பை மட்டும் ஆக்டிவ் பண்ணினா உங்களுக்கு 40,000 வர்றது கிளியர். ஃபர்ஸ்ட் வீக் 10,000, செகண்ட் வீக் 10,000, தேர்ட் வீக் 10,000 10,000 10,000 அடிக்கு. சரியா? நீங்க வந்து 250 ஆர்விக்கு சேல்ஸ் நடக்க வச்சு 4 டீம் ஆளு அது கிளியர். ஓகே. இப்ப அப்படியே எட்டானண்டா உங்களோட யூ ஷாப்ல எப்படி இன்கம் வர டோட்டல் இன்கம் பாருங்க. எனக்கு டோட்டல் இன்கம் வேண்டிய இந்த பேஜ பாருங்க. ஓகே. டோட்டல் இன்கம் எவ்வளவு வர யூ ஷாப்பை மட்டும் ஆக்டிவ் பண்ணா 40,000. 1A ஷாப்பை பாருங்க. நான் உங்களுக்கு ஆஹ் ஃபாத்திமா மசீரா உங்களோட மைக் வந்து அன்மியூட்ல. ஓகே, நான் மியூட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து 1A ஷாப்பை பாருங்க. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் 1A ஷாப்ல இன்கம் எடுக்கணுமெண்டா ஏயும் பியும் சமன் ஆகணும். 1A ஷாப் டே பக்கம் எது 3A அந்த பர்பிள் கலர் இதுல ஹைலைட் பண்ணிச்சதை பாருங்க. சரியா? பிங்க் கலர் இதுல ஹைலைட் பண்ணினதுதான் இது. நாங்க இப்ப பார்த்தேன். இதுதான் பிங்க் கலர் இதுல ஹைலைட் பண்ணிட்டு யூ ஷாப்ல எப்படி 40,000 இன்கம் எடுக்கன்னு சொல்லி நான் அதை உங்களுக்கு சொல்லி தந்தேன். இப்ப பாருங்க பர்பிள் கலர் இதுல காட்டிருச்சு 1A ஷாப்ல எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணி 1A ஷாப்ல நீங்க இன்கம் ஒன்று எடுக்கணுமெண்டா 3Aயும் 4Aயும் சமன் ஆகணும். ஓகேயா? இப்ப நீங்க நான் உங்களுக்கு சொன்னேன் 250 ஆர்வி 250 ஆர்வி தான் 4 ஷாப்பாலையும் நாங்க வந்து எதிர்பார்க்கியது. எங்கட டார்கெட் அமைந்தது. சரியா? எங்கட அந்த குறிப்பிட்ட வீக் எங்கட டார்கெட் எவ்வளவு 250 ஆர்வி தான். கணக்கு தேவையில்லை, பெருசா தேவையில்லை. 250 ஆர்விக்கு தான் நாங்க வந்து டார்கெட் பண்ணி இப்ப எங்கட 3A டீம்ல வந்து எவ்வளவு டார்கெட் பண்ணிச்சு 250 ஆர்விக்கு அதாவது 35,000 சேல்ஸ். 4A டீம்ல எவ்வளவு டார்கெட் பண்ணிச்சு 35,000 சேல்ஸ். ஓகேயா? இப்ப நீங்க வந்து நல்லா பாருங்க
உங்களோட 1A ஷொப்பால இன்கம் ஏர்ன் பண்ணணுமெண்டா 3Aயும் 4Aயும் சமனாகும். ஏடா 1A ஷொப் A பக்கம் 3A, B பக்கம் 4A. சரியா? இப்ப நீங்க உங்களோட 1A ஷொப்பால இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும் என்றால் 3Aயும் 4Aயும் சமனாகிய. இப்ப பாருங்க 3Aல எவ்வளவு சேல்ஸ் நடக்கிய? 3Aல 35,000 பெறுமதியா இதுல கீரை வேணாம், ஸ்கிரீன்ல கீரை வேணாம். உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தேவையானவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, எனக்கு வந்து கனெக்ஷன் கட் ஆயிட்டு. சரி, எனக்கு கவரேஜ் இஷ்யூ ஆயிட்டு. சாரி, எனக்கு வந்து கவரேஜ் இஷ்யூ. இப்ப நான் பேசியது கிளியரா? பிடிஎஃப் காட்டியும். ஓகே ஓகே, பாருங்க. இப்ப ஆஹ் உங்களுக்கு வந்து இப்ப இது கிளியர் ஆயிடுச்சு தானே? இப்ப இது உங்களுக்கு கிளியர் தானே? அதாவது வந்து மந்த்லி இன்கம் நாங்க 40,000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும் மனுஷன் என்றால் ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு வந்து மந்த்லி இன்கம் 40,000 ஒன்று இன்கம் ஏர்ன் பண்ணணும் மனுஷன் என்றால் நீங்க வந்து உங்களோட யூ ஷாப்பை மட்டும் ஆக்டிவ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து 40,000 எட் ஆகி. சரியா? நீங்க உங்களோட யூ ஷாப்பை மட்டும் ஆக்டிவ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து 40,000 இன்கம் எட் ஆகிய. இதே பாருங்க, உங்களோட 1A ஷாப்பே நீங்க எனக்கா வித்தியாசம் அதுதான். நீங்க உங்களோட யூ ஷாப்பை மட்டும் ஆக்டிவ் பண்ணிடல, நீங்க உங்களோட 1A ஷாப் அதே மாதிரி 2B ஷாப் ரெண்டு ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு எனக்கா 80,000 எட் ஆகி. ஏட்டா வந்து உங்களுக்கு தெரியும் கம்பெனியோட ஒரு அந்த சிஸ்டம், கம்பெனியோட சிஸ்டம் என்ன என்றால் நாங்க அந்த குறிப்பிட்ட ஷொப்பால இன்கம் ஏர்ன் பண்ணணும் என்றால் நாங்க அந்த ஷொப்பை வந்து என்ன செஞ்சிச்சோனும் ஆக்டிவ் பண்ணிச்சோம். அந்த வகையில நீங்க உங்களோட யூ ஷொப்பால் இன்கம் எடுக்கணும் நினைச்சா யூ ஷொப் ஆக்டிவ் பண்ணிச்சோம் சொல்லி. அதே மாதிரி நீங்க 1A 2B ஷொப்புகளால இன்கம் எடுக்கணும் என்றால் நீங்க உங்களோட இந்த ஷாப்புகள், அதாவது வந்து 1A ஷாப் 2B ஷாப் இதுகளையும் ஆக்டிவ் பண்ணி வச்சோம். இந்த இப்ப இப்படி பார்த்தேன்டா உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் வந்து கிட்டத்தட்ட 80,000 எடுக்கிறதுக்கு ஏழும் ஆகிய. ஓகேயா? இப்ப நீங்க இங்கே காவ அது இது வந்து பாயிண்ட் ஸ்டார்ட். இந்த பாயிண்ட் ஸ்டார்ட் போடாம ஒருத்தருமே ஒர்க் பண்ண வேணும்.
சரியா? பாயிண்ட் ஸ்டார்ட் போட்டா தான் எங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகி நாங்க எங்கட ஷாப்ல வந்து எவ்வளவு சேல்ஸும் பண்ணணும். 3A டீம்ல வந்து எவ்வளவு சேல்ஸும் பண்ணணும், 4A டீம்ல எவ்வளவு சேல்ஸும் பண்ணணும், 250 RV வரதுக்கு. இப்படி எங்களுக்கு அடையாளப்படுத்தியது வந்து இந்த பாயிண்ட் ஸ்டார்ட். ஓகேயா? இப்ப 3A இப்ப இத பாருங்க, ஃபார் 1 மந்த், ஒரு மாசத்துல நாங்க 80,000 எடுக்கிறதுக்கே இது பாக்கியே. இப்ப பாருங்க, 3A டீமால வந்து ஒரு வீக்ல வந்து நாங்க டார்கெட் பண்ணிய எவ்வளவு, இந்த இத பாருங்க, ஒரு வீக்ல நாங்க எவ்வளவு டார்கெட் பண்ணியே, 250 ஆர்விய டார்கெட் பண்ணியே. அப்ப அந்த 4 வீக்லயும் நாங்க 250 ஆர்விக்கு ட்ரை பண்ண போக்கல அங்கினக்கா வந்து 1000 ஆர்விட சேல்ஸ் நடக்கி. சரியா? 4A டீம்லயும் பாருங்க, 250 ஆர்விய ஒரு வீக்குக்கு ட்ரை பண்ணி. அப்ப அதை நாங்க 4 வீக்குக்கும் ட்ரை பண்ண போக்கல கிட்டத்தட்ட எங்கட ஒரு மந்த்ல வந்து 4A டீம் டார்கெட், ஒரு மாசத்துல நான் சொல்லி ஒரு வீக் டே இல்ல, ஒரு வீக்குக்கு நாங்க ட்ரை பண்ணி 250 ஆர்வி. எங்க டிகினக்கா வந்து நாங்க பாயிண்ட் ஸ்டார்ட்ல டார்கெட் போடி 250 ஆர்வி. அப்ப எங்கட 4A டீமால 4 வீக்ஸுக்கும், அதாவது வந்து ஒரு மாசத்துக்கும் வந்து டார்கெட் பண்ணிய சேல்ஸ் அளவு 1000 ஆர்விக்கு சேல்ஸ் அளவு வந்து டார்கெட் பண்ணி. அதே மாதிரி பாருங்க, 5B டீம்லயும் ஒரு வீக்குக்கு நாங்க ட்ரை பண்ணி 250 ஆர்வி, அதாவது வந்து 35,000 சேல்ஸ் டே இதைத்தான் நாங்க டார்கெட் பண்ணியது 250 ஆர்வி. அப்ப 5B டீம்லயும் ஒரு மாசத்துக்கு நாங்க ட்ரை பண்ணியது 1000 ஆர்வி, அதாவது வந்து 35,000, சாரி 250 ஆர்விட 4. சரியா? அப்ப நாங்க கிட்டத்தட்ட 1000 ஆர்விட சேல்ஸுக்கு நாங்க ட்ரை பண்ணியோம். அதே மாதிரி பாருங்க, 6B டீமையும் 6B டீமாலையும் ஒரு வீக்குக்கு நாங்க 250 ஆர்விக்கு சேல்ஸுக்கு ட்ரை பண்ணியேன். சோ அது 4 வீக்குக்கும் நாங்க கிட்டத்தட்ட 1000 ஆர்விக்கு பெறுமதியான சேல்ஸுக்கு ட்ரை பண்ணி ஒரு மாசத்துக்கு போற 1 மந்த். இந்த கல்குலேஷன் படி பார்த்தென்றால் உங்களுக்கு வந்து யூ ஷொப்பால அந்த குறிப்பிட்ட மாதம் 40,000 இன்கம் எட்டாகி, 1A ஷொப்பால 20,000 எட்டாகி, 2B ஷொப்பால வந்து உங்களுக்கு 20,000 எட்டாகி. நான் உங்களுக்கு சொன்ன போற 1 மந்த், ஒரு மாசத்துக்கு பார்த்தென்றால் ஒரு வீக்குக்கு நீங்க 250 ஆர்வி உங்களோட டார்கெட்டை போடி, அப்ப ஒரு மாசத்துக்கு 1000 ஆகி, ஒரு கிழமைக்கு 250 சொல்லி போட்டேன்டா, 250 தர 4 உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு பார்த்தேன்னா 1000. உங்களுக்கு பாருங்க, அந்த 1000 சொல்லி பார்த்தேன்னால் 3A 1000-உம் 4A 1000-உம் சேர்ந்தா 2000 யூ ஷாப்ட ஏ பக்கத்துல. அதே மாதிரி 5B 6B கூட்டுத்தொகை 1000 பாருங்க, 5B 1000-உம் 6B 1000-உம் 2000 யூ ஷாப்ட பி பக்கத்துல. ஒரு மாசத்துல இது நான் சொல்லிய வீக் டே இல்ல, அந்த டைம் 2000 ஆர்வி சமனான் என்றால் உங்களுக்கு யூ ஷாப்பால 40,000 இன்கம் எடுக்கணும். அதான் இந்த பிங்க் கலரால ஹைலைட் பண்ணப்பட்டிருச்சு. அதே மாதிரி பாருங்க, பர்பிள் கலரால ஹைலைட் பண்ணப்பட்டிருச்சு. 1A ஷாப்ட நீங்க இன்கம் எடுக்கணும் என்றால் 3Aயும் 4Aயும் சமன் ஆகணும். 500 ஆக, அதாவது 70,000 எனக்கு 1000 சமன் ஆகி. ஏ ரீசன் உங்களுக்கு தெரியும் வந்து 5B 3A வந்து ஒரு மாசத்துக்கான சேல்ஸ் நீங்க கிட்டத்தட்ட 1000 ஆர்விக்கு சேல்ஸ் பண்ணிய. அதே மாதிரி 4A டீம்லயும் கிட்டத்தட்ட 1000 ஆர்விக்கான சேல்ஸ் நடக்கிய 4A டீம்லயும். அப்ப 3Aயும் 4Aயும் சமனானண்டா 1000 சமனாண்டா 20,000 எட்டாங்க. அதே மாதிரி ப்ளூ கலரால ஹைலைட் பண்ணப்பட்டிருச்சதை பாருங்க, நீங்க 2B ஷொப்பால இன்கம் எடுக்கணும்னு சொன்னால் 5Bயும் 6Bயும் சமனாகணும். அப்ப 5B ஆல 1000 ஆர்விக்கு சேல்ஸ் நடக்கிய ஒரு மந்த்துக்கு, 6B ஆலையும் 1000 ஆர்விக்கு சேல்ஸ் நடக்கிய ஒரு மந்த்துக்கு. சோ நீங்க 1000 சமனானண்டால் அதாவது வந்து உங்களுக்கு வந்து 20,000 எட்டாகிய. சோ மொத்தமா யூ ஷொப்பால் அந்த மந்த் 40,000 ஏர்ன் பண்ணலாம். சரியா? 1A ஷொப்பால் அந்த மந்த் 20,000 ஏர்ன் பண்ணலாம். 2B ஷொப்பால் அந்த மந்த் உங்களுக்கு 20,000 எட் பண்ணலாம். மொத்தமா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 80,000 இன்கம் ஒன்று எடுக்கிறதுக்கு இயலும். உங்களோட 3 ஷொப்பாலையும் 3A யூ ஷாப் 1A 2B இந்த 3 ஷொப்பாலையும் மந்த்லி இன்கம் 80,000 எடுக்கிறதுக்கு இயலும். உங்களோட டார்கெட் எந்தியன் வீக்லி
250 ஆர்விக்கு சேல்ஸ் செஞ்சா போதும். 35,000 சேல்ஸ் ஒன்று பண்ணினா போதும். வீக்லி ஒரு மாசத்துல வந்து 4 கிழமைகள். ஸோ ஒரு வீக் நீங்க ட்ரை பண்ணணும். 35,000 சேல்ஸ், அதாவது வந்து 250 ஆர்விட சேல்ஸுக்கு நீங்க ட்ரை பண்ணினால் உங்களுக்கு இந்த 3 ஷொப்பாலையும் மொத்தமா 80,000 இன்கம் ஏர்ன் பண்ணதுக்கு எழுமாகி. உங்களுக்கு தெரியும், இப்ப கம்பெனில வந்து லான்ச் பண்ணப்பட்டிருச்சு. குறிப்பிட்ட மாதம் ஹீரோஸ் ரெகக்னேஷன் ஆகப்படி. இப்ப லாஸ்டா ஜனவரி மந்த்ல வந்து ஜனவரி ஹீரோஸ் நடந்திருந்த நிறைய லீடர்ஸ் வந்து ரெகக்னேஷன் ஆகப்பட்டு நீங்க பிக்சர்ஸ் பாத்திச்சு. ஓகேயா? அப்ப அங்கதுல எந்த நடக்கேண்டா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல இன்கம் எடுத்த லீடர்ஸ அவங்க ரெகக்னேஷன் பண்ணப்படி. இது வந்து இக்க போற எவ்ரி மந்த் நடக்கிய. தொடர்ந்து 10 மந்த் தார அது அடிக்கியோ. சரியா? இந்த வருட இறுதியில இப்போ ஆல்ரெடி இப்ப நாங்க பிப்ரவரியில நிச்சு 10 மந்த் தார் இதை தொடர்ந்து அடிக்கியோ அவங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி நின்று அவங்களோட ஃபேமிலியோட ஸ்டே பண்ணி நின்று ஒரு ரெகக்னேஷன் வந்து அட்டன் பண்ணது கேடும். அது இல்லாமல் நேத்து முந்த நாள் ஒரு ஷானி சிஸ்டர் லான்ச் பண்ணியிருந்த ஒபிஷியலா அது மெசேஜ் வந்திருந்த என்னன்னா, நீங்க மே மாதத்துக்குள்ள 1 லட்சத்துக்கு மேல 3 தடவை, அதாவது 3 சர்டிபிகேட்ஸை நீங்க வந்து உங்களோட வசம் எடுத்துக்கொண்டால் 3 தடவை நீங்க 1 லட்சத்துக்கு மேல மே மாதத்துக்குள்ள நீங்க ஏர்ன் பண்ணினண்டா, சில நேரம் மே மாதமும் கல்குலேஷன் பண்ணப்படும். 1 லட்சத்துக்கு மேல நீங்க ஏர்ன் பண்ணினண்டா உங்களுக்கு வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரையும் அங்கே சாப்பாடெல்லாம் எடுத்து ஒரு வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இயலும். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஈவெண்ட் ஒன்று நடக்க போற கம்பெனியால, அதுவும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல, ஒரு ஷாங்க்ரிலாவோ ஹில்டனோ ஏதோ ஒரு ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல அந்த ஈவெண்ட் நடக்க போற, அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு இயலும். அது நீங்க என்ன செய்யணும், நீங்க வந்து 1 லட்சத்துக்கு மேல இன்கம் எடுத்துச்சோன்னு 3 தடவை மே மாதத்துக்குள்ள 1 லட்சத்துக்கு மேல 3 தடவை எடுத்துச்சோம். சோ இந்த டார்கெட் படி நீங்க ஒர்க் பண்ணினண்டா சரியா எல்லாரும் 250 ஆர்பிக்கே சேல்ஸ் நடக்கல. சில நேரம் 375 ஆர்பி 3A 4A 5B 6Bல சேல்ஸ் நடந்தால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல 1,20,000 வரை இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய சாத்தியம் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அப்படி ட்ரை பண்ணது கேளும். அடுத்தது இந்த இன்கம் எடுக்கணும் மென்ஷன் என்றால் கட்டாயம் பாயிண்ட் ஸ்டார்ட் போடணும். ஒருத்தருக்கும் இங்கே பாயிண்ட் ஸ்டார்ட் போடாமல் இங்கனக்காவ இன்கம் வந்து ஏர்ன் பண்ணதுக்கு ஏலா போறேன். ஸோ கட்டாயம் எல்லாரும் பாயிண்ட் ஸ்டார்ட் போடுங்க. பாயிண்ட் ஸ்டார்ட்டை போட்டுட்டு உங்களோட 3A 4A 5B 6B இந்த 4 டீம்லயே வர சேல்ஸ் எவ்ரி நைட், அதாவது மண்டே நைட் 3A நியூ ஆர்வியை மார்க் பண்ணும், மண்டே நைட் 4A நியூ ஆர்வியை மார்க் பண்ணும், மண்டே நைட் 5B நியூ ஆர்வியை மார்க் பண்ணி நியூ ஆர்வியை தான் மார்க் பண்ணி இப்படி நீங்க நியூ ஆர்வியை எவ்ரி நைட் மார்க் பண்ணி வரணும். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. அப்ப உங்களோட டார்கெட் நீங்க எவ்வளவு போடிய 250 தானே. உங்களோட டார்கெட் எவ்வளவு வர போற 250. இதே உங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேல வரணும்டா கட்டாயம் 300 375 போட்டாலும் ஓகே. சரியா? நீங்க 250 போட்டாலே சில நேரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1 லட்சம் வரும் சான்ஸ் இருந்துச்சு. ஏட்டா எல்லாரும் வந்து 250 ஆர்வியே போடி இல்லை. சில நேரம் கூட 3A பக்கம் நிறைய பேர் இருக்கும், 4A பக்கம் நிறைய பேர் இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணதுக்கு ஏழுமா. ஓகே, ஜிசாக்கல்லா ஹை. ஓகே, கிளியர் சொல்லி போட்டுச்சு. ஜிசாக்கல்லா ஹை. நியூ ஜாயினர் 2B ஷாப் வரை ஆர்டர் பிளேஸ் பண்ணணுமா? நியூ ஜாயினர்ஸ் இல்ல சிஸ்டர். இப்ப எங்களுக்கு வந்து எபெக்ஸோரால ஜாயின் ஆயின் எல்லாருக்கும் யூ ஷாப் 1A 2B 3A 4A 5B 6B இப்படி 7 ஷாப் தந்துச்சு. நாங்க அந்த 7 ஷாப்பையும் ஆக்டிவ் பண்ணுவோம். 7 ஷாப்பாலையும் எங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணேலும் 7 ஷாப்பாலையும் எங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணேலும் ஒரு ஷாப்பால் ஆக குறைஞ்சது 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணேலும் கூடினது வந்து 2 லட்சம் வரையும் எடுக்கிறது கேளும். 2 லட்சத்துக்கு அங்கே எடுக்கிறது கேளாம். டவுட் இருந்தா கிளிக் கேட்கறது கேளும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கறது கேளும். இப்ப எப்படி யூ ஷாப்ட ஏ பக்கம் 3A 4Aயும் யூ ஷாப்ட பி பக்கம் 5Bயும் 6Bயும் எப்படி உங்களோட 1A ஷாப்ட ஏ பக்கம் 3A 1A ஷாப்ட பி பக்கம் 4A எப்படி உங்களோட 2B ஷாப்ட ஏ பக்கம் 5B 2B ஷாப்ட பி பக்கம் 6B என்ற மாதிரி
3A AB, 4A AB, 5B AB, 6B AB இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு 7 ஷாப் எஃபெக்டிவ் பண்ணி அதுக்கு பிறகு செய்யுது. ஃபர்ஸ்ட் நான் இந்த 3 ஷாப்பால தான் இன்கம் எடுக்க பார்க்கணும். ஓகே, ஸோ பாயிண்ட் ஸ்டார்ட் போட்டு ஒர்க் பண்ணுவோம், உங்களுக்கு ஈஸியா அமைதுண்டோ. அதே மாதிரி 6 மந்த் ப்ரோக்ரஸ் இருந்துச்சு, அதையும் போடுவோம். இது நாங்க டே ஒவ்வொரு நாளும் வந்து எங்களோட நியூ ஆர்பியை மார்க் பண்ணியமா நீங்க எவ்ரி சாட்டர்டே உங்களோட 3A 4A 5B 6B டீம்ல நியூ ஆர்வியை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு அந்த வீக் உங்களோட டீம்ல வந்து எவ்வளவு இன்கம் ஏர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி போடணும். எனக்கு அது இது வந்து எட் பண்ணப்பட்டில்ல. ஓகே, டவுட்ஸ் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடும், உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தரேன். நிறைய பேர் வந்து பாயிண்ட் ஸ்டார்ட் போடி இல்லை, என்ன 3L இன்னும் 0 தானே, என்ன 5B இன்னும் 0 தானே, ஸோ எங்களுக்கு பாயிண்ட் ஸ்டார்ட் வந்து தேவையில்லை. ஸோ இப்போ நான் கூட ஃபர்ஸ்ட்டுக்கு பாயிண்ட் ஸ்டார்ட் போட்ட நேரம் 0 போட்டிருந்தான். இன்றைக்கு வந்து பல ஆயிரங்கள் அங்கின சேல் ஃபோர்ஸ் நடந்து கொண்டுச்சு. அப்ப நான் அங்கினக்கு அந்த நேரம் 0 தானே அப்படின்னு சொல்லி பாயிண்ட் ஸ்டார்ட் போடியத்தை விட்டு இருந்தேன்டா இந்த இடத்துக்கு வரையலாம். ஸோ பாயிண்ட் ஸ்டார்ட் என்றது வந்து அவ்வளோ முக்கியம். உங்களை எனலைஸ் பண்ணி உங்களோட டீம் எனலைஸ் பண்ணி உங்களோட எந்த டீமை ஒர்க் எந்த தேர்ஸ்டே ஆனண்டா இந்த டீம்ல இவ்வளவு சேல்ஸ் நடக்கு, என் ஃப்ரைடே ஆனா என் டீம்ல இவ்வளவு சேல்ஸ் நடக்கு, இப்படி உங்களை எனலைஸ் பண்ணதுக்கேலும் இந்த பாயிண்ட் ஸ்டார்ட். அடுத்து வந்து எல்லாருக்கும் தெரியும் ஃபாரின் டூர். ஃபாரின் டூருக்கு எல்லாரும் ஒர்க் பண்ணி கொண்டுச்சு ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வீக் முடிய போறேன். ஸோ நீங்க ஃபாரின் டூர் டிக்கெட் ஒன்று வின் பண்ணதுக்கும் கட்டாயம் பாயிண்ட் ஸ்டார்ட் வேணும். ஸோ இவ்வளவு நாளும் பாயிண்ட் ஸ்டார்ட் போடாம ஒர்க் பண்ணின ஒரு பர்சனா இருந்தாலும் பரவாயில்லை, இதுக்கு பிறகு பாயிண்ட் ஸ்டார்ட் போட்டு ஒர்க் பண்ணுவோம், உங்களுக்கே மாற்றம் விளங்கும். 0 போடுங்க, 0வை எப்படியே 1000 மாத்திய 2000 மாத்தியன்னு உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்ஷனை கொண்டு வந்து தார அந்த பாயிண்ட் ஸ்டார்ட். ஸோ பாயிண்ட் ஸ்டார்ட்டை ஸ்கிப் பண்ணவே வேணாம் ஒரு லீடர்ஸ். ஓகே, ஜிசாக் ஹைர் எல்லாருக்கும். ஓகே, நாங்க இதோட மீட்டிங் பின் பண்ணோம். ஒருத்தருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைச்சு. ஓகே, தேங்க்யூ.